இன்னைக்கு இருந்துட்டு நாளைக்காச்சும் போலாம்ல. ஏன் உடனே கிளம்பணுங்கிறீங்க? இல்லம்மா சீதா, இன்னொரு நாளைக்கு சகவாசமா வரமா. இப்போ கொஞ்சம் அவசரமா தான் வந்து அதனாலதான் உடனே கிளம்பணுங்கிறேன். பாரு பிள்ளைங்க கூட எல்லாம் காலேஜுக்கு போயிருக்காங்களா இருக்குது. நீ வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது சாமி. அதனாலதான் இன்னொரு நாளைக்கு அம்மாவையும் பிள்ளைங்களையெல்லாம் கூட்டிட்டு அப்புறம் வந்து ஒரு 2 3 நாளைக்காச்சும் இருந்துட்டு போறேன். ஆமா, இங்க இருந்து போறப்ப எல்லாம் சொல்லிட்டு போவீங்கண்ணா. அதுக்கப்புறம் எங்க வர்றீங்க? நல்லா கேடு சீதா. நானும் எங்கேயாச்சும் போலாம் வாங்கன்னு கூப்பிட்டா எங்கேயும் வரதே இல்லை இந்த மனுஷன். எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்ட்டு ஓடிடுறதாச்சு. எங்க அவர் வீட்டுக்கு கூட ஒழுங்கா வரதில்லை சீதா. இதோ இப்ப கூட வரவே மாட்டேன்ட்டாரு. நான் தான் கட்டாயப்படுத்தி பலவந்தமா கூட்டிட்டு வந்தேன். சரி அந்த விசேஷத்துக்கு வந்த மாதிரி இருக்கும், அப்படியே உங்க தங்கச்சி ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரலான்னு சொன்னதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் சரின்ட்டு வராரு. அப்ப கூட ரொம்ப நேரம் இருக்க மாட்டேன், போனது வந்துருவோன்னுட்டு 10 வாட்டி சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா வர்றதே எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு நைட்டாச்சும் இருந்து போலால. சாப்பாடு கூட வேண்டாங்கிறீங்க. இருந்து சாப்பிட்டாச்சு போலால சித்த நேரம். இல்லம்மா சீதா, அதான் இப்போ காப்பி எல்லாம் குடிச்சல, அது போதும் சாமி. நான் பாரு இதான் அந்த இதான் விசேஷத்துல தான் அங்கதான் சாப்பிட்டேன். இனி நான் ராத்திரிக்கு தான் சாப்பிடுவேன். இப்போ எங்க பசிக்குது. என்ன மாகிலா, எப்படி இருக்கிறமா? எத்தனை மாசமாச்சு உனக்கு? நல்லா இருக்கங்க. அவளுக்கு 4 மாசம் ஆச்சா நீ? ஓ 4 மாசம் ஆச்சா? சரி சரி, அதான் இன்னும் வயிறு சரியா தெரியலையாட்டிருக்குது. இனிமேல் தான் தெரியும் நினைக்கிறேன். எங்க சாமி உங்க வீட்டுக்கார் வந்துட்டாரா ஊர்ல இருந்து? எங்க வெளியூருக்கு போனாருன்னு சொன்னா அன்னைக்கு சீதா, வந்துட்டாரா? இன்னும் வரல. ஆமா நீ அந்த தம்பி என்ன இங்க வெளிநாட்டுல தான் இருக்காரு. வருவார் 2 3 மாசம் ஆகுமாமா. அப்பப்ப ஃபோன் பண்ணி பேசிக்குவாங்க அண்ணாடு. அப்புறம் சரி என்ன பண்றது, போன வேலை முடிஞ்சாதானே அவரும் வருவார். சரி இன்னும் குழந்தை பிறக்கிற டைம் இருக்குதுல்ல, நான் 2 3 மாசத்துல வந்துருவாருன்னு நினைக்கிறேன் வளகாப்பு வைக்கிறக்குள்ள. சரிம்மா சீதா, மச்சான் வந்தா சொல்லிடு. நான் கிளம்புறேன். என்ன அவரு வேற எப்போ வருவாருன்னு தெரியலையே. இல்லாட்டி பார்த்து சொல்லிட்டு போயிடுவேன். எங்க தோட்டத்துக்கு தான் போயிருக்காரா? ஆமாண்ணா, அவர் வேற எங்க போவார், தோட்டத்துல தான் இருப்பாரு. எங்க நான் வந்து ஃபோன் கூட பண்ணல. நீங்க வந்து என்னமோ சுடு தண்ணியில கால வச்ச மாதிரி இப்படி அலமாதறீங்க போறானே. இது அண்ணனுக்கு ஃபோன் பண்ணிருக்கிற, வந்துட்டு இருக்காரு, கொஞ்சம் இருங்க வந்துருவாரு. ஓ என்னம்மா ஃபோன் பண்ணிருக்கிறியா? ஃபோன் பண்ணிருக்கிற அண்ணா கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி வந்திருக்கீங்கன்னு. இது அவர் கிளம்பிட்டார், தோட்டத்துல இருந்து வந்துட்டு இருக்காராமா. இப்ப வந்துருவாரு. அதான் அகில கூப்பிட்டுக்கிறாள் இருக்குது. சித்த நேரம் வேணும் உட்காருண்ணா, அப்புறம் அவர் வரட்டும். இல்லம்மா வரட்டு மாப்பிள்ள, நான் சொல்லிட்டே போறேன். இவ்வளவு நேரம் உட்காந்துட்டு தான் இருந்தேன். இன்னைக்கு கார்ல தான் போகணும். போறப்ப உட்காந்துட்டு தான் போகணும். சரி வா, அப்படியே வெளியே போய் நிக்கலாம். திண்ணையில வேணும் உட்காரவா. சரி வாங்க. ஏங்க இருந்துட்டு பிள்ளைங்கள பார்த்துட்டு வேணும் சாயங்காலம் வேணும் கிளம்பலாம்ல. ஏன் இப்படி அலமோதுறீங்க? என்ன பக்கமா நீ புரியாம பேசுறேன். நானே வரமாட்டேன்னு சொன்னேன். இன்னைக்கு ஒரு லோடு வேறு வரும், அதுக்குள்ள போய் ஆகணும். அதுக்குதான். இல்லாட்டி என்ற தங்கச்சி வீட்டுக்கு வந்துட்டு நான் போறேன்னு சொல்லுவேனா? எனக்கு ஆசைதான் இருக்கணும். நான் என்ன பண்றது, இன்னொரு நாளைக்கு பொறுமையா வரலாவா? என்னடா இந்த சென்னப்புள்ள எங்க வரண்டு போனா என்ன அளவு காணும்? ஆமாக்கா, அதுக்குள்ள எங்க அவங்க அண்ணி ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. ஆனா இன்னும் உங்க அண்ணன் வீட்டுக்கு போயிட்டாலே நான் அவங்க வீட்டுக்கு போயிட்டாலோ தெரியல. எனக்கு வேற பசிக்குதே. சரி வாங்க பேசாம நாமளாச்சும் சாப்பிடலாம். ஆமா நீலா, எவ்வளவு நேரம் நிக்கிறது? இது இருங்க வரண்டு போனா இன்னும் அளவே காணும். இதுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாக்குறேன் அவளுக்கு. சரி இருங்க கூப்பிட்டு பாக்குறேன். சொல்லு. வந்துறேன்ட்டு எங்கடி போனா? எவ்வளவு நேரம் இங்க நின்னுட்டு இருக்கிறது? ஐயோ மறந்துட்டேன் நீலா. நான் வேற எங்க வீட்டுக்கு வந்துட்டேன். எங்க அத்தை ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னாங்களா, அதை வீட்டுக்கு வந்துட்டேன். நான் அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு வேணா வரேன். ஏண்டி அப்படி சொல்லிட்டு போக மாட்டியா? நாங்க வர தேவையில்லாம இங்க நின்னுட்டு இருக்கிறோம். போன வெயி போ. சரிடி கோச்சுக்காதா. ஒரு மணி நேரம் கழிச்சு வரேன். நீ வேணா மலரக்கா வீட்லயே இரு. போடி, நீ வந்தாலும் சரி வராட்டியும் சரி. நான் வேற பசிக்குதுன்னு நினைச்சு நின்னுட்டு இருக்கிறேன். சரி வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கலான்னு பார்த்தா ஓடிட்டாளாம வீட்டுக்கு. சரி நீ மலரக்கா வீட்டுல சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு நான் அப்புறமேல் வரேன். சரி எங்க அத்தை கூப்பிடுறாங்க, போன் வைக்கிறேன். என்ன சொல்றானிலா? அவங்க வீட்டுக்கு போயிட்டாளாமாக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு வரேங்கிறாக்கா. வாக்கா, அவ எங்க நீ வரப்போறா? அவ வரவால என்னமோ தெரியல. அவங்க அத்தை ஏதோ வேலை இருக்குதுன்னு கூப்பிட்டுக்கிறாங்களாமா. அப்ப எதையாவது சொல்லிட்டு இருப்பாங்க. வாங்க நம்ம போய் சாப்பிடலாம். சாப்பாடு போடுக்கா, ரொம்ப பசிக்குது. சரி வானிலா போ. அதான் அண்ணா வந்துட்டு இருக்காரு. வாங்க மச்சா வாக்கா. எப்படிக்கா இருக்கீங்க? என்ன சீதா வெளியே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கிறா? ஆமா மாமா, அவங்க வந்தது போறாங்கறாங்க. ஏதோ நீங்க வரதுக்காகவே இந்நேரம் நின்னாங்க. இல்லாட்டி அப்படியே போயிருப்பாங்களாட்டு இருக்குது. ஏங்க மச்சான், ஏன் வந்தது போறாங்கிறீங்களாமா? என்னாச்சு? ஏன் இருங்க 2 3 நாளைக்கு இருந்து போக வேண்டியதானே? ஏக்கா வந்தது போறாங்கிற நீயே? எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாராம. ஏன்னா இங்கே இருக்க சொன்னா கூட நான் இருந்துக்குவேன். இதான் இவர்கிட்ட சொல்லு, இவர் தான் ஏதோ வேலை இருக்குது போலான்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. பாருங்க அண்ணி கூட இங்கே இருக்கிறாங்கிறாங்க. ஏன்னா நீங்க தான் இப்படி பண்றீங்க? போங்க, கோவமா வருது எனக்கு. வந்தது போறாங்கிறீங்க. நானும் வந்தது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சரி எப்படி அண்ணா இருப்பாருன்னு நினைச்சிட்டு நீங்க என்னடானா போறேன்னு ஒத்த கால நிக்கிறீங்க. கோச்சுக்கா சீதா, நான் போயிட்டு அப்புறமா பொங்கல் டைம்ல வேணா வரேன். இப்போ வந்தா கூட ஒரு 2 3 நாளைக்கு வேணா இருந்துட்டு போறேன். ஆமா அப்படிதான் சொல்லுவீங்க. அப்புறம் எங்க அப்புறம் வரவே இல்ல. இல்லம்மா இல்ல இந்த வாட்டி நான் கண்டிப்பா வரேன். வரும்போது அம்மாவை கூட்டிட்டு வரேன். அம்மாவை இங்க வரணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். அப்படியே பிள்ளைங்களே எல்லாம் கூட்டிட்டு வந்தா ஒரு 2 3 நாளைக்கு வேணா அப்படி இருந்துட்டு அப்புறம் போறேன். ஆமா இதா அந்த கீதாவை இப்படிதான் சொல்லிட்டு போனா. ஆளவே காணா அவளையும். அங்கேயே ஏதாவது வந்தாலா இல்ல நீங்க போய் பாத்தீங்களா அவள? இல்லம்மா சீதா, நான் அங்க கூட போகல சாமி. ஏன்னா அவளாச்சும் கொஞ்சம் பக்கமா தான் இருக்கா. அவளையாச்சும் போய் பார்க்க வேண்டியதானே. நானாச்சும் கொஞ்சம் தொலைவா இருக்கிறேன்.
நானும் போகணும்னு தான் நினைக்கிறேன் சீதா. எங்க நேரமே கிடைக்க மாட்டேங்குது. இதான் உங்க அண்ணியும் அம்மாவும் தான் இன்னைக்கு என்னமோ போயிட்டு வந்தாங்க ஒரு நாள். ஆமா சீதா, நானும் மத்தையும் ஒரு நாள் போயிட்டு அப்படியே வந்தோம். ஓ அப்படியா, சரி சரி. எங்க அவளும் இந்த பக்கமே வரவே இல்ல. சரி நீங்களாச்சும் கொஞ்சம் பக்கம் பக்கமா இருக்கிறீங்க, நான் தான் இவ்வளவு தொலைவா இருக்கிறேன். சரி வாங்க நீ, சரி பொங்கலுக்காச்சும் வாங்க. அவளுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லணும், வர சொல்லணும். நீ வராளே நம்ம தெரியல. அவளுக்கு இங்க வரணும் தான் சீதா ஆசை. உன் மாமியார் பேர் உடம்புக்கு முடியாம கிடக்குதுல்ல, இவ தான் நல்லா பாத்துக்கிறா. பிள்ளைங்களும் எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வரதாச்சு, அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு வைக்கிறதுக்குமே அவளுக்கு நேரம் சரியா இருக்குது. அவளுக்கும் வேலை ஜாஸ்தி தான், என்ன பண்றது. சரி நீ வேணா அவளுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாரு. அவளும் வேணா பொங்கல் சமயத்துல வேணா வந்தவ 2-3 நாளைக்காச்சும் இருந்துட்டு போகட்டும். சரிங்க நீ, நானும் அவளுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். நீங்களும் வேணா ஒரு வார்த்தை சொல்லிடுங்க, பார்க்கலாம், வந்தா வரட்டும். சரி சீதா, நான் கண்டிப்பா சொல்றேன். சரிம்மா சீதா, சரிங்க மச்சான், நான் கிளம்புறேன், இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு. சரிங்க மச்சான், பார்த்து போயிட்டு வாங்க. சரி அடுத்த வாட்டி வரும்போதாச்சு கொஞ்சம் இருக்கிற மாதிரி எல்லாம் வாங்க, சரிங்களா? சரி பார்த்து போங்க. சரிங்க மச்சான். சின்னப்புல, அடியே சின்னப்புல. இருங்கத்தா வர்றேன். சொல்லுங்கத்தா சொல்லுங்க, அடுத்த வேலை என்ன? என்ன சின்னப்புல, நான் சொன்ன வேலையை முடிச்சிட்டியா? என்ன காய் தானே போட சொன்னீங்க, அதெல்லாம் காய் போட்டாச்சு. வேற என்ன செய்யணும் சொல்லுங்க, சீக்கிரம் சீக்கிரமா. எனக்கு வேற அங்கே காத்துட்டு இருக்கிறாங்க. ஆமா, இவ பெரிய ஜில்லா கலெக்டர், இவ கையெழுத்துக்காக காத்துட்டு கிடக்குறாங்க. அப்படி யாரடி உனக்காக காத்துட்டு இருக்கிறது? ஏங்கத்தா எனக்கெல்லாம் காத்துட்டு இருக்க மாட்டாங்களா? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? இப்போ என்ன வேற வேலை ஏதாவது இருக்கா, இல்லை நான் கிளம்பட்டுமா? ஏண்டி பறக்கிற, போவையாம இரு. காய வச்சதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் போ. ஸோ அது காயக்கல்ல லேட் ஆகத்த. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இட்லி போட்டு அடைக்கிறதுக்கு தானே. அது சித்த நேரத்தில் காஞ்சிரடி, இன்னைக்கு கொஞ்சம் வெயில் அடிக்குது இல்ல. ஆமாம், நீங்கள் சொன்ன கேட்கவே மாட்டீங்க. இட்லியை பொடி பண்ண வேண்டாமா? அதெல்லாம் கொஞ்சம் இதாக தான் இருக்குது, அது காருக்கு நேரமாகுன்னு சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. வேணும்னா நீங்களே வந்து பாருங்க. இது என்னடி அதிசயமா இருக்குது? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையா? நான் இத்தனை வருஷமா இட்லிக்கு பொடி அரைச்சிட்டு இருக்கிறேன், எனக்கு தெரியாதா? அது ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் காஞ்சா போதுண்டி, அப்படியே அரைக்க வேண்டியதுதான். அதுக்கு போய் எதுக்கு அவ்வளோ நேரமாகுங்கிறேன்? ஸோ என்னத்த லூஸ் மாதிரியே பேசிட்டு இருக்கிறீங்க? நான் வேற அது அப்படியே முழுசா இருக்கு. ஒரு வேளை கட் பண்ணி போட்டிருந்தா கூட காஞ்சிருக்குமா என்னமோ? அப்படியே இருக்குது. அதை எப்படி சித்த நேரத்தில் காயுங்கிறீங்க? நீங்க தான் என்னையா கிறுக்கிங்கிறீங்க. நீங்க தான் இப்போ கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்கிறீங்க. என்னடி சின்ன பிள்ளை சொல்ற, கட் பண்ணி போடணுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையேடி. மிளகா ஏதாவது கட் பண்ணி போட்டியா? மிளகாவை அதே எதுக்கு நான் கட் பண்ண போறேன்? அதுக்கு எனக்கு என்ன கிடக்குது? ஐயோ அதெல்லாம் தொட்டா எனக்கு கை கண்ணாலாம் எரியும். அப்புறம் எனக்கு கட் பண்ணி போட்டாங்கற. ஐயோ அத்தை, நான் கட் பண்ணி போட்டேன்னு சொல்லல. கட் பண்ணி போட்டிருந்தா சீக்கிரம் காஞ்சிருக்குள்ளன்னு சொன்னேன். எதுக்கு இப்போ இவ்வளவு சீக்கிரமா அரைச்சு அது என்ன பண்ண போறீங்க? ஏண்டி சாப்பிட வேண்டாமா? சென்ட்ரஸ் முந்தானத்தை கேட்டாடி இட்லி பொடி வேணும்ட்டு, அதுக்குதான். ரங்கா, வாராமாயி, வா வா. நானே அங்க வரலான்ட்டு பார்த்தேன். சரி இட்லி பொடி கொஞ்சம் அரைச்சு வச்சுட்டு அப்புறம் வரலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி சரி வா வா, நீயே வந்துட்டியா? ஆமாடி ரங்கா. ஆமா, எதுக்கு வாசல்ல அப்படி போய் இட்லி பொடி அப்படி காய வச்சிருக்கீங்க? என்ன ரமாயி சொல்ற? இட்லி பொடி அரைக்கிறதுக்கு தான் காய வைக்க சொன்னேவளா? அது எனக்கு அதெல்லாம் தெரியாது. வெளியே உன்ற வாசல்ல ஏதோ துணி விரிச்சு எல்லாம் இட்லியா கிடக்குது. அடியே சின்னப்புல, ஏங்கத்தா கோவப்படுறீங்க? பின்ன நீ செஞ்ச காரியத்துக்கு என்னடி பண்ண சொல்ற? என்ன பண்ணி வச்சிருக்கிற வாசல்ல? நீங்க தான் இட்லி பொடி பண்ணணும்னு சொன்னீங்க, காய வைக்க சொன்னீங்க. அதனால தான் காலையில சுட்டு இட்லி எல்லாம் நிறைய கடந்தது. அதை கொண்டு போய் எல்லாம் ஒரு துணி விரிச்சு எல்லாம் காய வச்சிருக்கிறேன். சோ கடவுளே, உன்னை வச்சுட்டு நான் மார் அடிக்கிறதாடி. நான் என்ன வேலை சொன்னா இந்த நாய் என்ன பண்ணி வச்சிருக்குதுன்னு பாரு ராமாயி. நீங்க தான் அத்தை இட்லி பொடி அரைக்கணும்னு சொன்னீங்க. அதனால தான் நான் இட்லி எல்லாம் கொண்டு போய் வெயில காய வச்சேன். நீங்க தானே காய வெயினீங்க. இப்போ எப்படி நீங்களே என்னை பேசுறீங்க? நான் என்ன பண்ணேன்? நீங்க சொன்ன வேலையை தானே செஞ்சேன். ஐயோ பாரு ராமாயி, இவளை வச்சுட்டு நான் என்னடி பண்றது? அட யாசன புலா இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கா? அட போங்க அத்தா, எங்க அத்தை சொன்னதை செஞ்சா அதுக்கு போய் இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க. நீங்களே பாருங்க, இட்லி பொடி அரைக்கணும் காய வையினாங்க. நானும் சரி இட்லி எதுவும் பொடி பண்ண போறாங்களா இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு அதை கொண்டு போய் எல்லாம் காய போட்டேன். இப்போ வந்து என்னை திட்டிட்டு இருக்கிறாங்க. அடி அறிவு கட்டவளே, எவனாவது இப்படி அடி பண்ணுவான்? இந்த கூத்து எங்கேயாவது நடக்குமா? நான் ஏதோ பொடி தொட்டு சாப்பிட்றதுக்காக ஏதோ மல்லிகை மிளகால கொஞ்சம் காய வைடி அப்படின்னு சொல்லி எல்லாம் எடுத்து வச்சிருந்தா, அது அப்படியே கிடக்குது ராமாயி. பாரு, இவ இப்போ சுட்ட இட்லி கொண்டு போய் காய வச்சிருக்கிறாளே, இவள குடும்பத்து பொம்பளையா? ஐயோ இந்த கிளவி வேற என்னமோ எடுத்து வச்சிருக்குது. நம்ம பாட்டு இட்லி கொண்டு போய் காய் போட்டோமா? ஐயோ இப்போ என்ன பண்றது? இந்த கிளவி கையில கிடைச்சோம் நம்மள ஒரு வழி பண்ணிடும். நம்ம மட்டும் இப்போ இங்கேயே இருந்தோம், இந்த கிளவி இருக்கிற கோபத்துல நம்மள பொடி பண்ணிரும் நினைக்கிறேன். நம்ம இங்கிருந்து முதல்ல எஸ்கேப் ஆயிரும். நீங்க மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எங்கிட்ட கரெக்டாவே சொல்ல தெரியல. இதுல தப்பி அம்மா மேல இல்ல, உங்க மேலதான். நீங்க கரெக்டா கொண்டு போய் மிளகா இதெல்லாம் காய் வைன்னு சொல்லியிருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க போய் இட்லியை பொடி அரைக்கணும் காய் வைன்னா நான் என்ன பண்ண முடியும்? அதனாலதான் பார்த்தேன் சமையல் கட்டில் போய் அது என்னமோ ஒரு குண்டா இட்லி கடந்தது. அதனால சரி இதை காய வைக்க சொல்றீங்கன்னு நினைச்சிட்டு இட்லி எல்லாம் கொண்டு போய் நான் வாட்டு வெயில காய வச்சுட்டு வந்துட்டேன். இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு அப்படிதான் நீங்க சொன்னது புரிஞ்சுது. போங்க, நான் போறேன் வெளியே. நீ தான் அந்த ஆத்தா வந்திருக்காங்களா, நீங்க பேசிட்டு இருங்க, நான் அப்புறமா வரேன். சோமா எதையாவது சொல்லிட்டு இவங்களே நம்ம கிட்ட தப்பா சொல்லுவாங்க, கடைசியில் நம்மளே திட்டுவாங்க. போங்கத்தான், நான் வெளியே போறேன். ஆத்தேடி ராமாயி, இவளுக்கு கொழுப்ப எப்படி பேசிட்டு போறான்னு பாரு. ஏண்டி போறேன்ட்டு மறுபடியும் வந்து நிக்கிறா? இனி வேற எனக்கு காய வைக்க போறா? என்னை தூக்கி அப்படியே காய வச்சுட்டு போயிடுவேன்.
உங்களையெல்லாம் கொண்டு போய் காய வைக்க முடியாது. ஏற்கனவே காஞ்ச மாதிரி தான் இருக்கிறீங்க. பாருங்க முடியெல்லாம் வளையாகி போச்சு. நீ எங்க கொண்டு போய் வெயில்ல வைக்கிறது? நான் அதுக்கு வரலாம். பேசாம அந்த இட்லியெல்லாம் எடுத்து ஏதாவது இட்லி உப்புமா வச்சு செஞ்சு வைங்க. நான் அப்புறமா வந்து சாப்பிட்றேன். அப்படியே முடிஞ்சா ஏதாவது தொட்டுக்கு செஞ்சு வைங்க. அதை விட்டுட்டு இட்லியை பொடி பண்றேன் அதை பண்றேன்ட்டு. சரி அதை சொல்லிட்டு போலான்ட்டு தான் வந்தேன். பாத்தியாடி ராமாயி, இதே மாதிரி தாண்டி அண்ணாடி ஏதாவது ஒரு கூத்து பண்ணிட்டே இருக்கிறாடிவோ. இவளை வச்சுட்டு என்னால சமாளிக்கவே முடியலடி. என்னடி பண்ணி தொலைறது? கர்மம் எனக்கு வந்து வாச்சிருக்குது பாரு எப்படின்னு. சரி சரி விடு விடு, வா என்னன்னு சொல்லு, நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம். அவளை விட்டு தள்ளு, என்ன பண்ணி தொலைறது? இல்லடி ராமாயி, இந்த சின்ன வேலை கூட இவளுக்கு தெரியாதா? இந்த கழுதை அப்படி என்னதான் பண்ணுது? எவ்வளவு தடவை தான் சொல்லி தர்றது இவளுக்கு? சரி விடுறாங்க, அவ வேற வெளியே போயிட்டா. நீ வேஸ் என்ன பண்ண போறவா? இல்லடி ராமாயி, எனக்கு அப்படி கோவமா வருதுடி. என்னதான் பண்றதுன்னு தெரியல இவளை வச்சுட்டு நான். சரி விடு, போக போக அவளே ஏதோ தெரிஞ்சுக்குவா. அப்போ எப்படியோ தப்பிச்சு வெளியே வந்துட்டோம். இல்லாட்டி அவ்வளவுதான் இன்னைக்கு நம்மளாத்த ஒரு வழி பண்ணியிருப்பாங்க. சின்ன பிள்ளை என்ன இங்க நின்னுட்டு இருக்க? அது ஏண்டி கேட்குறேன்? நானே வீட்டில இருந்து அறக்க பறக்க தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருக்கிறேன். மூச்சு வாங்க நின்று இருக்கிறேன். நீ வேற ஏன் நின்று இருக்கிறேன்னு கேட்குற? அம்மா நீ எங்க போயிட்டு வர? நான் இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு தான் சின்ன பிள்ளை வந்துட்டு இருக்கிறேன். சீக்கிரமாவே விட்டுட்டாங்களா, அதான் கொஞ்சம் நேரத்துலயே வந்துட்டேன். அப்படியா? என்ன பேக்கு ஒண்ணுமே கையில காணோம், வெறுங்கை வீசிட்டு வர? இல்ல சின்ன பிள்ளை, எங்க வீட்டுக்காரர் கூட தான் வந்தானா. அதான் வண்டியில தான் பேக் வச்சிருக்கிறேன். அவர் என்னை இறக்கி விட்டுட்டு சரி பக்கத்துல எங்க போயிட்டு வரேன்ட்டு போயிருக்காரு. அதனால தான் அப்படியே வந்துட்டேன். அம்மா நீ எப்படி மூச்சு வாங்க நின்னுட்டு இருக்கிற? என்னடி ஆச்சு? என்னடி அழகி இங்க நின்னுட்டு இருக்கிற? சின்ன பிள்ளை இங்க தான் இருக்கிறியா? வாணிலா. என்னடி இன்னைக்கு என்ன சீக்கிரம் வந்துட்டியா நீ? ஆமா நிலா. அது சரி, இவ எப்படி நிக்கிறா? என்னாச்சு உங்களுக்கு? அதை தாண்டி நானே கேட்டுட்டு இருக்கிறேன். ஏன் சின்ன பிள்ளை என்னாச்சு? வீட்டுக்கு தானே போறேன்ட்டு போனேன். ஆமா வீட்டுல இருந்து தான் ஓடி வரேன் அப்படின்ட்டு மூச்சு வாங்குது அப்படின்னு நின்னுட்டு இருக்கிறா. என்னன்னு கேட்டுட்டு இருந்தா அதுக்குள்ள நீ வந்த. என்ன சின்ன பிள்ளை ஆச்சு? ஏன் அது ஒன்றும் இல்லடி. பெரிய பஞ்சாயத்தால ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லாதக்கெல்லாம் இந்த கிளவி பிடிச்சி நம்மள ரொம்ப திட்டுதுடி. ஸோ ஏன் தான் இப்படி இருக்குதோ? பேசாம அந்த கிளவி மருமகளா இருந்திருக்கணும், நான் மாமியாரா இருந்திருக்கும் போல. இம்சை பண்ணுதுடி ரொம்ப. ஏன் சின்ன பிள்ளை, அந்த ஆள் அப்படியெல்லாம் ஒன்றும் பேச மாட்டாங்களே. நீ ஏதாவது பண்ணியிருப்பா, அதுக்கு தான் திட்டிருப்பாங்க. ஆடி போடி இவ்வளோ எப்போ பார்த்தாலும் எங்கள் அத்தைக்கே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருப்பா. அது ஒன்றும் இல்லடி. இட்லி பொடி அரைக்கணும் காய வையின்னு சொன்னாங்கடி. நானும் சரின்னு சொல்லிட்டு போய் சமையல் கட்டில் பார்த்தா அப்புறம் இட்லி நிறைய குண்டா நிறைய செஞ்சு வச்சிருக்காங்க. இந்த கிழமை எதுக்கு அவ்வளோ இட்லி செஞ்சு வைக்கணும்? சரி அதனால தான் ஏதோ மிச்சமாயிடுச்சாட்டு இருக்குது, அதை பொடி பண்ணுதாட்டு இருக்குதுன்னு நினச்சிட்டு நானும் வாசலை கொண்டு போய் நல்லா வெயிலில் போய் நல்லா துணி வேச்சு விட்டு எல்லா இட்லி காய வச்சுட்டேன்டி. அதுக்கு போய் இந்த கிழவி அப்படி திட்டுதுடி. அந்த ஆத்தா உன்னை திட்டி இருக்க கூடாதுடி. நல்ல நாள் மொத்தி இருக்கோன்னு தப்பிச்சுட்டு ஓடி வந்துட்டா நீ. ஏன் சின்ன பிள்ளை, இது கூட வாடி தெரியாது உனக்கு? யாராவது இட்லி கொண்டு போய் காய வைப்பாங்களா பொடி அரைக்கிறதுக்கு? என்ன இவளுங்க ரொம்ப நம்மளை கேவலமா பார்க்குறாளுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோல பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அருவி கார்ட்டூன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்.